Hello friends, welcome to MS Kitchen. Channel தொடர்ந்து skip பண்ணாம பாருங்க. First time நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் உங்களுக்கு சரியா வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ரெடி பண்ண போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல டேஸ்டான ஈஸியான பூரி கிழங்கு நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு தேவையான அளவு கிட்ட ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு, 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கங்க. இது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வரமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். வகந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பூரி கிழங்குக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறினாவே போதும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி பழம் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சைஸ் தக்காளி பழமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நீங்கள் வந்து உப்பு இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிரும். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன சைஸில் இஞ்சி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு கிழங்கு வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த கிழங்கை நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதித்து வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றிருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம இது கூட கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு எடுத்து அதை தண்ணியில் ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கக்கூடிய பூரி கிழங்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.